ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து இந்த காமெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட அந்த ஒரு சாங் மேலே கூட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. மைண்ட் ப்ளோயிங் ஃபேன்டாஸ்டிக். ரொம்ப என்ன சொல்கிறது, ஜாலியாகவும் ரொம்ப என்டர்டைனிங்காகவும். அப்புறம் அஜித் குமார் வந்து காமெடியில் அப்படி காமெடிஸ்லாம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் முக்கியமாக அவரோட அசிஸ்டன்ட் வந்து பொண்ணு மாதிரி டான்ஸ் ஆடாத அதான் பண்ணேன். எல்லாம் சிரிச்சிட்டோம். படம் எப்படி இருக்கு ப்ரோ? யார் மாதிரிண்ணா பயங்கரண்ணா பயங்கரண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் அப்படி பார்க்குறோண்ணே. சொல்லுங்க அப்படியே ரெண்டு எல்லாமே பக்கா. ஆதி ப்ரோ மாஸ் காமிச்சா படம் எப்படி இருக்கு? அப்படியே சொல்லுங்க, 2 லைன் சொல்லுங்க ப்ளீஸ். எப்படி இருந்துச்சு? எப்படி வேற லெவல். ரொம்ப நாள் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு? படம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக. இதுக்கு முன்னாடி விடாமுயற்சிக்கு இந்த படத்துக்கு எப்படி? இல்லை விடாமுயற்சினா ஸ்டோரி பேஸ்டாக போயிட்டாங்க. இது வந்து அஜித்காக எடுத்த படம் ஆக்சுவலி. ஓகே அஜித்தோட படம் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி போட்டாங்க. அதாவது தலை படமாக பார்க்கணும் அப்படின்னா தலையோட எல்லா படத்தையும் அந்த பில்டப்புக்கு அந்த மாஸ்டர் தான் வருவாங்க. அதுக்காக பார்த்தோம். ஓகே. நல்லா இருந்தது. மைக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது மூவி. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ரெண்டு எப்படி எத்தனை கேரக்டர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க? ஐயோ சொல்லாமான்னு தெரியல. எல்லாருமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. அவள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தோம். பட் வந்து படம் வந்து சூப்பராக இருந்தது. ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ நிறைய இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய ஏகேவை பார்த்த மாதிரி. மியூசிக்கில் எப்படி? சாங்ஸ்லாம் எப்படி? பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் வந்து படத்தோட ஹைலைட்டு நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. பிஜிஎம்ஸும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஏகேயோட பழைய லுக் எல்லாம் இருந்ததுனால நல்லா இருந்தது. எல்லாமே இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனிக்கு இந்த படத்துக்கு என்ன ஏதாவது டிஃப்ரெண்ட்டு? ஆக்சுவலி நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தேன். இந்த படம் வந்து அந்தளவுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் இந்த படம் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை. டிசப்பாயின்மெண்ட் எதுவும். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா. ஃபேன்ஸுக்கு நல்லா உள்ள ஃபேன்ஸ் காமெடிலாம் அந்த மாதிரி காமெடி இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக்லாம் செம்ம தெரியும். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸ்லாம் இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்படிங்களா? காமெடியில் எப்படி? காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு அஜித்தோட காமெடியே செம்மையாக இருந்துச்சு. அஜித்தோட காமெடி. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அதில் எப்படி இருந்துச்சு? ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஓவராலாகவே மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்கேஜாக வச்சுருந்தாங்க. நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ஃபுல்லாகவே வந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்றதை விட ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங்ஸ் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஓல்ட் சாங்ஸ் கூட அந்த மேஷப் பண்ணுறது. சிம்ரன் வந்திருக்காங்க. அதில் அவங்க கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வாலி கூட மேஷ் பண்ணது அந்த கேமியோ எல்லாமே சூப்பராக. ஸோ பழைய படம் அஜித்தோட சில படம்லாம் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அது எப்படின்னா ரிஃபரன்ஸ் மாதிரி அந்த படத்தோட பிஜிஎம் போட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே. ஓவரால் நல்லா ஓவரால் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அஜித் படம் முன்னாடி விடாமுயற்சி சரியாக போகாது. இந்த படம் நல்லாவே இருக்கு. அஜிந்தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய கேமியோ கோர்ஸ்லாம் இருக்குது. சில பழைய படம்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களா? அது எப்படி? ரெஃபரன்ஸ் பழைய ரெஃபரன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கம்ப்ளீட் அஜித் ஃபேன்ஸ் எங்கேயும் போரிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. படம் ரொம்ப ஸ்பீடாக கேமியோஸ் நிறையா பேர் கொண்டு வந்து அஜிந்தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் விஜயோட இன்டர்வல் பார்க்க மாதிரி அதுவும் நல்லா இருக்குது. விஜய் ஃபேன்ஸ்க்கும் நல்லா இன்டர்வல். விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் என்ன மாதிரி அந்த இன்டர்வல் பிளாக்? ஓகே. சிம்ரன் வராங்க. அதில் சிம்ரனோட கேமியோ நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி அவங்க பல ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் வந்தேன். மாசாக இருந்துச்சு படம். அண்ட் பால்டபாவோட அந்த ரேப் பாட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய்
பேத்தி வருவார். இந்த வாட்டி ஜிவி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஓகே, மார்க் ஆண்டனிக்கு இந்த படத்துக்கும் அந்த டைரக்ஷன் அந்த விண்டேஜ் டச் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். இஸ் நாள் த ஃபவுண்டர் ஆஃப் டே ஃபேஷன் ஈவெண்ட்ஸ். படம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். ரொம்ப ஃபன் ஃபீலிங்காக இருக்கு. ஏகே ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருக்கும். ஹாய், என் பேர் மோனிகா. நான் வந்து மாடலிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக போயிடுச்சு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் மியூசிக் யா மாசாக இருந்துச்சு. காமெடிஸ் ரீமிக்ஸு எல்லாம் பாட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த சிம்ரன் சாங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே. சிம்ரன் மிட்ல வராங்களா? இல்லை மிடில் வராங்க அவங்க. ஓகே ஓகே. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் இருந்தால் எந்த இடத்துல போரிங் அந்த மாதிரி? ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பாருங்க.